மோகன்ராஜ் கேட்கல. ஓ சாரிங்க, இது ஏன் கேட்கலன்னு தெரியல. நான் இல்லைன்னா போட்டுறேன். சரி, நீங்க போட்டு விடுங்க. இது ஆடியோ வந்து இதுல இருந்து வரமாட்டாங்க. அதில் சிறந்த காவிடனும் திருநாள் சிறு இவை முதல் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இறந்த பெரும் விடலங்கே விடலங்கே சீர் அவை இறந்து செயல்பட பார்த்தமே பார்த்ததுமே பார்த்ததுமே. அனைவருக்கும் வணக்கம். இன்று கூட்டம் 118வது கூட்டம். இதில் வந்து ஒரு பேச்சாளர் இருக்கீங்க, மதிப்பீட்டாளர், டேபிள் டாபிக்ஸ். ஓகே. இலக்கண ஆசான மோகன்ராஜ் நீங்களே இருக்கீங்களா? மோகன்ராஜ் இருக்கேன். ஓகே. ஓகேங்க. இன்றைய கூட்டத்தை ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். சொல்லவா திருக்குறள் அஜித்? நானே சொல்றேன். சரி. நான் சொல்றேன். சரி. இன்றைய திருக்குறள், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த ஒரே ஒரே திருக்குறள்ல நாம வந்து பல மேனேஜ்மெண்ட், பல ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு தனியா நம்ம பயிற்சி எடுக்கிறோம். அதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 சீர்ல அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். ஒரு தலைமை பண்புக்கு தேவையான ஒன்று நம்மளே எல்லாத்தையும் பண்றது இல்ல. தலைவர்கள் எப்படி இருக்கணும்னா, அவர்கள் யாரு எதை கரெக்டா சரியாக செய்வார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள்ட்ட அதை ஒப்படைக்கிறது தான் ஒரு தலைவராகவோ ஒரு ஒரு அமைச்சராகவோ இருக்கிறவங்களோட நல்ல பண்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறளோடு இன்று தொடங்குவோம். இன்று பணியில் பணி எடுத்திருக்கிறது வந்து மோகன்ராஜ் தான் மெயினான முக்கியமான பணிகளை எடுத்திருக்கீங்க. பொது மதிப்பீட்டாளராக மோகன்ராஜ் இருக்கீங்க. மோகன்ராஜ், உங்களுடைய பணியை சொல்லுங்க. பொது மதிப்பீட்டாளராக இன்று பணிகளை ஏற்றிருக்கும் நபர்களை அழைத்து அந்தந்த பணிகளை செய்ய சொல்வதே என் பணி என்று நினைக்கிறேன். நான் இன்று ஒரு திட்டமிட்ட பேச்சு இருப்பதால் அந்த திட்டமிட்ட பேச்சின் கேட்டு பின்னூட்டம் அளிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்று இலக்கண ஆசானாகவும் பங்கேற்றிருக்கிறேன். இலக்கண ஆசானாக இன்று திட்டமிட்ட பேச்சும் உடனடி பேச்சும் எப்படி நடக்கிறது, அதில் என்ன பிழைகள் இருக்கிறது, என்ன அருமையான தமிழ் வார்த்தைகள் மிளிர்ந்து வருகிறது இன்றைய கூட்டத்தில் என்பதை கவனித்து அதை குறித்து சொல்வது இலக்கண ஆசானாக என் பணி.
இன்று ஒரு தமிழ் வார்த்தை கொடுப்பதும் இலக்கண ஆசானின் பணி என்பதால் தளிர் எனும் வார்த்தையை இன்றைய கூட்டத்திற்கு சமர்ப்பிக்கிறேன். தளிர் எனும் வார்த்தையை எத்தனை முறை எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் குறித்து சொல்வது என் கடமை. இதுவே இன்றைய என் பணி. மெய்நிகர் மேடை உங்களுடைய அஜித் அவர்களே. நன்றி. நன்றி. அடுத்து மகேந்திரன் இருக்கீங்களா? உடனடி பேச்சு நெறியாளராக இருக்கீங்க, சொல்றீங்களா? வணக்கம். நிச்சயமா எடுத்துக்கிறேன். உடனடி பேச்ச நெறியாளராக உங்களுடைய பணியை கொஞ்சம் விளக்கு. அனைத்து செல்வேந்தர்களுக்கும் வணக்கம். உடனடி பேச்சு என்பது இங்கு தயாரிக்கப்பட்ட பேச்சு என்பது முதல் பகுதி. இரண்டாவது பகுதியாக மொத்தம் 3 பகுதிகளாக நடக்கும். ஒன்று தயாரிக்கப்பட்ட பேச்சு, உடனடி பேச்சு, அப்புறம் பொது மதிப்பீடு. எல்லாவற்றுக்குமான மதிப்பீடு இருக்கும். இந்த உடனடி பேச்சு என்பது அப்போதைக்கு அந்த தலைப்பு சொல்லப்படும். யார் பேசுகின்றார் என்பது கூட அவருக்கே கூட தெரியாமல் கூட அழைக்கப்படலாம். அப்போது அவர் அந்த நிமிடத்தில் எந்த அளவுக்கு உடனடியாக தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டு அதற்காக தயாராகி உடனடியாக பேசுகிறார். நேரடியாக இந்த டோஸ்ட் மாஸ்டர் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக எப்படி அவர் டோஸ்ட் செய்யப்படுகிறார் என்பதை ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏனென்றால் நாம் பல சந்தர்ப்பங்களில் இது தேவைப்படலாம். நமக்கு எலிவேட்டர் ஸ்பீச் என்று சொல்வார்கள் அல்லவா, சில சமயங்களில் அந்த மின் தானியங்கியில் கிடைத்த அந்த ஒரு சில நிமிடங்களில் நாம் சில முக்கியமானவர்களை சந்திக்கும் பொழுது அங்கு பேசுவதாக சூழல் ஏற்படலாம். அல்லது பல்வேறு சூழல்களில் திடீரென்று கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கான பதில் கொடுப்பதாக இருக்கலாம். இது போன்ற பல நிகழ்வுகளில் இந்த உடனடி பேச்சு என்பது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்று அது சார்ந்த அந்த ஒரு சிறு கூடலை நாம் நிகழ்த்துவோம். நன்றி. நன்றி. ஒவ்வொருவரும் 1 to 2 நிமிடங்கள் வரை பேசலாம் அந்த நிகழ்வு. நன்றி. நன்றி. இப்போது முதலாவது தயாரிக்கப்பட்ட பேச்சை முதல் பேச்சாளராக, ஒரே பேச்சாளர் தான் இருக்கீங்க, சரி, மகேந்திரன் அவர்கள், அவருடைய தலைப்பு நிகழ்கணத்தில் நிகழ் கால அளவு 5 மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிற ப்ராஜெக்ட்ல பேசுறாரு. வாங்க மகேந்திரன், செல்வேந்தர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம். செயற்கரியசை செயற்கரியசை செயற்கரிய செயற்கரிய செயற்கரியசை செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்கின்ற திருக்குறள் சொல்வது போல, அந்த செயற்கரிய செய்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் பல்லாயிரக்கணக்கான வினாடிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு வினாடியுமே நமக்கென்று அதற்கென்று கிடைக்கின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு தான். இந்த ஒரு வாய்ப்பு என்பது வாழ்க்கையை ஒரு சமநிலைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு சமன்பாடு போல ஒரு வாய்ப்பாடு போல ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் அது அளப்பரிய வாய்ப்புகளாலும் அளப்பரிய சாத்தியக்கூறுகளாலும் நிறைந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த அளப்பரிய சாத்தியக்கூறுகளும் அளப்பரிய வாய்ப்புகளும் என்றாலே நாம என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் எல்லாமே வாய்ப்பு தான். என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்றால் எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நிகழ்கணத்தில் நிகழ வேண்டும், அவ்வளவுதான். அந்த ஒரு வினாடியில் நாம் கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம், அந்த ஒவ்வொரு வினாடியிலும் எப்படி அந்த சாத்தியக்கூறுகளை நாம் பெருக்கிக் கொள்கிறோம், அந்த ஒரு வினாடி எடுக்கின்ற சில முடிவுகள், நிறைய செயல்கள். ஒரு திரைப்பட பாடல் சொல்வது போல, அந்த பட்டுக்கோட்டையாரின் பாடல் ஒன்று சொல்லும், நீங்கள் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்ற அந்த பாடலுடைய வடிவம் வரும். அந்த விழிப்பு நிலை என்பது
எப்போதெல்லாம் விழிப்பு நிலை? அந்த நிகழ்கணத்தில் நாம் நிகழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், நிகழ்த்தி கொண்டிருந்தோம் என்றால், அப்போதெல்லாமே அந்த விழிப்பு நிலை. அப்போது அந்த விழிப்பு நிலை என்பது, அந்த விழிப்பு நிலையோடு கூட நாம் ஓய்வெடுக்க முடியும். அந்த விழிப்பு நிலையோடு நாம் செயல்பட முடியும். அந்த விழிப்பு நிலையோடு நாம் எந்த ஒரு நமது மனதின் அலையை நிலைப்படுத்த முடியும். அந்த ஒரு கடலில் அலைகள் என்பது ஓய்வதே இல்லை. அதனால்தான் ஒரு படம் கூட எடுத்திருக்கிறார்கள், திரைப்படம் கூட, அலைகள் ஓய்வதில்லை என்று. ஆனால் அந்த ஓயாத அலைகள் போல அந்த மனதின் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இங்கு நமது கூட்டங்களில் கூட பலமுறை இந்த மன இயல்புகளை பற்றி பேசியிருக்கிறோம். அதை பற்றி அறிவியலாளர்களும் பல்வேறு வகைகளில் வந்து ஒரு புள்ளி விவரம் என்னவென்று சொல்கிறது என்றால், ஒவ்வொரு மனிதருக்கும் கிட்டத்தட்ட 60,000 80,000 எண்ணங்கள் வருகிறதாம். அந்த அத்தனை எண்ணங்களில் 90-95 விழுக்காடு பெரும்பாலான எண்ணங்கள் நேற்றைய எண்ணங்கள், அதாவது பழைய எண்ணங்கள். இன்னொன்று என்னவென்றால், அது திரும்ப திரும்ப வருகின்ற எண்ணங்கள். அப்போது நம்மால் புது புது எண்ணங்களையும் உருவாக்க முடியும். புது புது தளங்களில் நம்மால் இயங்க முடியும். புது புது பார்வைகளில் அதை நாம் திருப்ப முடியும். தமிழில் இருக்கின்ற ஒரு அற்புதமான இன்னும் ஒரு சொல் சொல்லணும் அப்படின்னா, அந்த பார் என்றேன். அந்த உலகை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு வகையில் அதை அணுகும் பொழுது அது ஒரு வடிவமாக பார்த்து அந்த உலக உருண்டையான ஒரு உலகம் அப்படின்னு சொல்றதாக வந்து ஒரு வடிவப்படுத்தும், அல்லது அதனுடைய அழகியலை படுத்தும், அல்லது புவியியலை சொல்லும், அல்லது பெரும்பால வரலாறை பற்றி சொல்லும். தமிழில் ஒரு சொல் என்னவென்றால் பார் என்று சொல்லும். அந்த ஒரு பார் என்றால் அந்த உலகு, ஆனால் அது எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து அந்த உலகம் அவரவர்களுடைய பார்வைப்படி அவரவர்களுக்கானது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், அதாவது வாழ்க்கை என்பது என்னவென்றால் அந்தந்த நேரத்தில் நியாயங்கள் என்று. அப்போ அந்தந்த மனிதர்களுக்கான அந்தந்த நேரத்தில் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அந்த நியாயம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது தட்டையானது என்று சொன்னார்கள். அதை இல்லை என்று அவர் அறிவியல் பார்வையில் முழுக்க ஆராய்ந்து ஒரு அறிவியலாளர் வந்து இல்லை இது உருண்டை என்றார்கள். அவரை தட்டுன்னு தட்டினார்கள். தட்டி, ஏனென்றால் அந்த ஒரு அந்த அறிவியல் என்பது அவர்களுக்கு இதுவரை ஒன்று நம்பப்பட்டு விட்டதே, இதை ஒருவன் மாற்றுகின்றானே என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது போல வந்து நிறைய பேருக்கு பல சோதனைகள் வரும். இது போன்ற ஒரு தத்துவார்த்த அடிப்படையிலும் அறிவியல் பார்வையில் பார்க்கின்ற போதும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை வரலாம். ஒரு மனமயக்கம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த மனமயக்கத்திலிருந்து மீண்டும் மீண்டும் அந்த அறிவியலுக்கு, அதனால்தான் சில விதிகள் உண்டு, இயற்கையின் விதிகள் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு புவியீர்ப்பு விசை என்பது எல்லோரும் பார்த்தார்கள், ஒரு ஆப்பிள் கனி மரத்திலிருந்து கீழே விழுகிறது. ஆனால் அதை பார்த்த நியூட்டன் வேறு வகையில் பார்க்கிறார். ஏன் விழுகிறது என்ற ஒரு கேள்வியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த நிகழ்கணத்தில் நிகழ்ந்ததை நிகழ்கணத்தில் இவர் வந்து தன்னை நிகழ்த்தி பார்க்கிறார். அங்கு ஏன் என்ற அந்த ஒரு கேள்வி அவர் எல்லாவற்றையும் வந்து இன்னும் அதி துல்லியமாக ஏன் நடக்கிறது, இது நமக்கு நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை ஏன் நடக்கிறது என்கின்ற பார்வையில் பார்க்கும் பொழுது அதனுடைய பார்வை மிக சரியாக புரிந்து விடுகிறது. அதனால் இன்றைய தலைப்புக்கு ஏற்றது போல நிகழ்கணத்தில் நிகழ்வதற்கு முதலில் நிகழ்கணத்தில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நிகழ்கணத்தில் நில், நிகழ்கணத்தில் நில், நிகழ்கணத்தில் 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 நில். நின்றுவிட்டால் அப்போது தெரியும், அங்கிருந்து நமக்கு பல செயல்கள் நமக்கு இயல்பாக நடப்பது தெரியும். ஒன்றின் மீது நாம் ஈடுபாடு கொள்வதற்கு கூட இந்த நிகழ்கணத்தில் நிகழ்வது மிகுந்த தேவையாக இருக்கிறது.
ஒரு செயலை செய்வதற்கு மனதை அந்த செயல்படி நாம் வந்து ஒரு மன வயப்படுத்தி செயல்படுத்துவதற்கு, அதே சமயம் ஒரு கருத்தை புரிந்து கொள்வதற்கு, ஒரு கருத்தை உணர்த்துவதற்கு, இது போல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், நாம் செய்கின்ற அத்தனை செயல்களும் நிகழ்கணத்தில் நிகழ்த்தப்பட்டவை தான். நிகழ்கணத்தில் நிகழ்வதை நிகழ்கண்களோடு பார்த்தோம் என்றால், அங்கு நாம் நிலைத்தோம் என்றால், அங்கு நின்றோம் என்றால், நிச்சயமாக அந்த செயல் மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான அடுத்த கட்ட பயிற்சி நிலைக்கும் வளர்ச்சி நிலைக்கும் நம்மை எடுத்து செல்லும். அப்போது இந்த சில சொற்களில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நிகழ்களத்தில் நிகழ்வதற்கு நமக்கு நிறைய செயல்கள் இருக்கும். நம்மகிட்ட வந்து ஒரு கணக்கில் இல்லாத அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கும், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நாம் நேற்றை பற்றி நினைத்து 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 இன்றை தொலைத்து விடுகிறோம். நாளையை பற்றி நினைத்து நினைத்தும் இன்றைய அந்த பொழுதை நாம் தொலைத்து விடுகிறோம். அன்றன்றைக்கு அன்று, இன்றன்றைக்கு இன்று என்று என்னுடைய தோழி ஒருவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார் கடந்த வாரம் முகநூலில். அன்றன்றைக்கான அன்று என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நிகழ்கணத்தில் நிகழ் என்பதுதான் தோன்றியது. அந்தந்த நாளில் நடந்ததை அப்போதைக்கு அது போய்விட்டது. நாம் ஒரு வாகனத்தில் இருக்கிறோம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறோம் என்றாலும் கூட நாம் பின் சாலையை வந்து அப்படியே பார்த்து கொண்டே, அந்த ரேர் வியூ மிரர் என்று சொல்வார்கள் அல்லவா, பின் வழியை காட்டுகின்ற அந்த கண்ணாடி, அதை பார்த்து கொண்டே நாம் முன்னகர்ந்து செல்லவே முடியாது. அப்போது சென்றோம் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ முன்னாடி வர்றது ஏதாவது இடிக்கும், அல்லது நம்ம எதுலயாவது வந்து இடிச்சிடுற மாதிரியான சூழல் ஆயிடும். ஏன் அந்த தவறு நடக்கிறது என்றால், எப்போதுமே பின்னோக்கி பார்க்கின்ற அந்த ஒரு தன்மையால், அல்லது நிறைய பேருக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு பயம், அல்லது கடந்த காலத்தில் கவலை என்பதை கூட வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிக அருமையா சொல்லுவாங்க. கற்பனை வலை என்று சொல்கிறார். இல்லாத ஒரு கற்பனையை நாமே அதிகமாக தோண்டி 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 நாம் அதில் வந்து தொலைந்து விடுகிறோம் என்பதுதான். இது போன்ற நிகழ்கணத்தில் நிகழ்வதை பற்றி பேசுவதற்கு நிறைய இருந்தாலும், இந்த நிகழ்கண தருணங்களை, வரமான பொழுதுகளை தொலைத்து விடக்கூடாது என்பதால் இப்போதைக்கு இந்த உரையை இப்போதைக்கு நிறைவு செய்து கொள்கிறேன். நிகழ்கணத்தில் நிகழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான பேச்சு. உங்களுடைய பேச்சு எப்பவுமே உற்சாகம் ஊட்டுவதாக இருக்கும். அது மாதிரி ஊக்கம் தளிர்க்கிறது மாதிரியாக இருக்கும். அதனால வழக்கம் போல அருமையாக பேசிட்டீங்க. அடுத்து இப்போது இரண்டாவது கட்டத்துக்கு வருகிறோம். இன்றைய இரண்டாவது கட்டமான உடனடி பேச்சை நெறியாழ்வை செய்வதும் மகேந்திரனே இன்னைக்கு பண்றாங்க. வாங்க மகேந்திரன், உடனடி பேச்சை நெறியாழ்வை நேர கணக்கீடு சொல்றீங்க. நேர கணக்கீடு சொல்லிடலாம். நான் மகேந்திரனுக்கு தனிச்செய்தி அனுப்பியிருந்தேன், நேரம் அதிகமாயிருக்குன்னு சொல்லி. நமக்கு நேர கணக்கீட்டாளர் இல்லாததுனால இன்னைக்கு இங்க இருக்கிற குறியீடுகளை வைத்து கை வந்ததுன்னா நேரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், சரின்னு சொன்னா 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்னு வச்சுப்போம் இந்த உடனடி பேச்சுக்கு. அதை சொல்லிடலாம்னு நினைச்சேன். நன்றி. வாங்க மகேந்திரன். நன்றி நன்றி. நல்ல ஒரு நினைவூட்டல் மோகன். சொன்னது போல அந்த காலத்தின் மீது கண்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த கால கணக்கை யார் செய்வது அப்படி இல்லை என்றால் நானும் கூட பார்த்துக் கொள்கிறேன். யாராவது பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்களா? இல்ல நீங்கள் இது ஒலி அளவு கேட்கல. மோகன் மோகன் எடுத்துக்கிறார். மோகன் எடுத்துக்கிறார். இந்த குறியீடுகள், இந்த கை வந்ததுன்னா 1 நிமிடம், அதுக்கப்புறம் வந்து இது வந்ததுன்னா 2 நிமிடம் முடிந்துச்சுன்னு அர்த்தம். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி போதும் நிறுத்தி. இது வந்து 1.5 நிமிடங்களுக்கு இந்த கை வந்துடும். கை வந்துருச்சுன்னா 1.5 நிமிடம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். அப்படி வச்சுப்போம். இன்னைக்கு அந்த குறியீடுகள் எனக்கு இல்லைன்றதுனால இனிமேல் அதை நான் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அந்த குறியீடு இல்லாததுனால நேர கணக்கீடாளரா இன்னைக்கு சரியாக பணி செய்ய முடியவில்லை. அதனால் இன்றைக்கு 1.5 நிமிடங்கள் என்றால் கை வரும், போதும் என்று சொல்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். 1 நிமிடத்திற்கு சரியான கால அளவை எட்டி விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த 2 குறியீடுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. நல்லது, நன்றி நன்றி நன்றி. தற்போது நாம் இந்த
உடனடி பேச்சு அந்த சுழல் பேச்சுக்கு செல்ல இருக்கிறோம். நமக்கு நேரம் இருந்தால் ஒருவருக்கும் 2 தலைப்புகள் கூட கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய செல்வேந்தருடைய அனுமதி இருந்தால் அப்படி கூட செய்யலாம். நல்லது, மகிழ்ச்சி. இன்று தளிர் என்கின்ற அந்த ஒரு சொல்லை என்னுடைய உரையின் போது நான் மறந்து விட்டேன். அந்த தளிரான அந்த அருமையான ஒரு சொல்லை இங்கு உள்ள நம்மளுடைய ஒருவருடைய உரையிலும் கூட நீங்கள் குறிப்பிடலாம் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல். இன்றைய ஒரு தீம் என்பதற்கு என்ன சொல்லலாம், தமிழ் சற்றென்று மறந்து விட்டேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கான ஒரு தீம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்பது முதல் சொல்லாக வைத்துக்கொண்டு பிறகு வருவதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நிரப்பிக் கொள்ளலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, ஐ ஆம். நீங்க ஐ ஆம் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னாவே அது உங்களோட ஐடென்டிட்டி ஆயிடும். அது நாம் யார் என்பதை சொல்வது. அதனாலதான் ரொம்ப வெளிப்பாக இருக்க சொல்வார்கள். அதாவது நாம் என்ன, நமக்குள் என்ன உரையாடுகிறோம், மற்றவர்களிடம் என்ன சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு சந்திரபாபு பாட்டில் வருவது போல, நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ற, அப்ப அந்த 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 சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஐடென்டிட்டியாவே மாறிடுறோம். இல்ல, நான் அறிவானவன், நான் சுத்தமானவன், நான் சுதந்திரமானவன் இப்படி சொல்லும் பொழுது அது வேற வேறவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த முதல் இங்க எல்லோருமே பேசலாம் இல்லையா? கீதா அவர்களும் நல்லது. முதல் கேள்வி நமக்கு நம்மளுடைய மகளிரோட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கீதா பார்த்தசாரதி அவர்கள் நான் அப்படின்னு போட்டு அடுத்த நீங்களாக நிரப்பிக் கொள்ளலாம். அந்த நிரப்பிக் கொள்கின்ற அந்த சொல் என்ன, ஏன்? நான் ஒரு நிர்வாகத்தின் தலைவி. அப்படித்தான் இத்தனை நாள் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு 2 பேரன்கள் பிறந்தார்கள். அப்பொழுது என்னுடைய அடையாளம் முற்றிலுமாக மாறிவிட்டது. ஒரு நிர்வாகத்தின் தலைவி, என்னுடைய பேரன்கள் என்னை சொல்வார்கள், நீங்கள் தான் பாஸா, உங்களுக்கு பாஸ் இல்லையா அப்படி என்று. அந்த மாதிரி நினைத்துக் கொண்டிருந்த நான் என்ன ஆகிவிட்டேன் என்றால், ஒரு பாட்டியாக, ஒரு அம்மம்மாவாக ஆகிவிட்டேன். அதுதான் என்னுடைய அடையாளமாக ஆகிவிட்டது. எப்பொழுதுமே நான் அன்பாக இருக்க வேண்டும் என்று நம்பினேன். ஆனால் ஒரு சில தளிர்கள் 2 பேர் என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகுதான் தெரிந்தது எனக்கு, அன்பு என்பது பெரியவர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த புரிதல் சின்ன குழந்தைகளுக்கும் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களில் நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அந்த அன்பு, அந்த சின்ன தளிர்களை எப்படி போஷித்து அவர்களை நன்றாக வளர்க்க உதவுகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். நான் எப்பொழுதுமே அன்பில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் இப்பொழுது அன்புதான் பிரதானமாக இருக்கின்றது என் வாழ்க்கையில். வேலையில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், எங்கே போனாலுமே நிதானமாக, நீங்க சொன்னீர்கள் அந்த நிகழ்காலத்தின் நிகழ்ன்னு சொல்லும் போது அது முக்கியமான ஒன்று இல்லையா? நம்ம இன்னைக்கு நம்ம பொறுமையா இருந்து இன்னைக்கு வேண்டியதை நினைத்து எப்படி செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு ஒரு பயனளிக்க போகிறது என்று. அதைதான் நான் எல்லோருக்கும் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெரிய பெரிய விஷயங்களை நாம் சாதித்திருக்கலாம், ஆனால் ஒரு நிமிடம் இன்றைக்கு நாம் அன்பாக இருப்பதினால் மற்றவர்களுக்கு என்ன பயன் அளிக்கிறது என்று நினைத்து செய்தோமானால் எதிர்காலம் சின்ன தளிர்களை நன்றாக வளர்த்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்று நம்புகிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அம்மம்மா கதை, தனக்காக வந்த அந்த அருந்தளிர்களின் கதை என்று அப்படியே விருந்து கொண்டிருந்தது. மிக சிறப்பு. அடுத்ததாக இந்த நான் என்பதை பற்றி ஒரு திரைப்படத்தில் வரும். அதில் சொல்லும் பொழுது ஆண் நெடில், இது பெண் குரில் என்பது, அந்த நெடில் என்பதை ரொம்ப அழகாக லாவகமாக அதுல கையாண்டு அந்த கதையோடைய ஓட்டத்தோடு அது சொல்லுவார்கள். இப்போது அடுத்த வினா நமது அஜித் அவர்களுக்கு. நீங்கள் பார்க்கின்ற நான், இள வயதில் பார்த்த நான், இப்போது நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்க போகின்ற நான் என்று உங்களுடைய களத்தில் விளையாடலாம். நான் அஜித். இளம் வயதில்
நான் என்பதற்கு ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். இளம் வயதில் அப்பாவை, பெற்றோர்களை முன்மாதிரியாக பார்த்து கொண்டிருப்போம். ஒரு வயது வரும்போது எனக்கெல்லாம் தெரியும், என்ன படிக்க வச்சிட்டீங்க, எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்களின் வழி புரிவதில்லை அந்த வயது. நான் படிச்சுட்டேன், எனக்கெல்லாம் தெரியுன்ற ஒரு அகங்காரமும் ஒரு காலத்துல வந்திருக்கு. இதெல்லாம் எப்போது அடிபட்டு போகிறதுனா, நான் அப்பாவாக போகும்போதுதான். என்னுடைய குழந்தை ஒவ்வொரு சிறு விஷயங்களை சின்ன சின்ன இதை பண்ணும்போது எங்க வலிக்குதோ அப்போ நினைக்கிறேன், நான் அப்போ எவ்வளவு வலியை கொடுத்துருக்கிறேன் என் அப்பாவுக்கு அப்படின்னு. அவர் இல்லை இப்போ. ஆனா அவர் இருக்கும்போது எனக்கு தெரியல. ஒரு சின்ன விஷயம், கல்லூரிக்கு போகும்போது பேருந்துல ஏத்தி விட்டுட்டு பேருந்து போய் அங்க கண் தெரியாத அளவுக்கு போகிறது வரை கை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு போக தெரியாதா, நான் இவ்வளவு வளர்ந்துட்டேனேன்னு அவ்வளோ கொஞ்சம் இளக்காரமாகவே பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் குழந்தை போகும்போது அதையும் தாண்டி நீ போயிட்டு எனக்கு வந்து ஒரு செய்தி அனுப்பு, போய் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாமே வந்து வாழ்க்கையில ஒரு ஒவ்வொரு படியில நம்மளோட நிலை எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு தெரியுது. இன்னொன்னு, நம்ம குழந்தைகளுக்குன்னு பண்ணும்போது நான் ஒரு தகப்பனாக நான் பண்றது வேற. இன்னொன்னு, சமுதாயத்தில் மற்ற குழந்தைகளுக்கும் நம்ம ஒண்ணு பண்ணும்போது அதுல வேற ஒரு தலைவனாக ஒரு பரிமாணம் எடுக்கும்போது அந்த நானுக்கு வந்து இன்னும் மதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு சுயநலத்தோடு ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கும்போது இப்போது ஒரு பள்ளி நடத்துகிறோம், ஏதோ ஒரு நிறுவனம் நடத்தி 4 பேருக்கு நல்லது செய்யும்போது அந்த நானுக்கு இன்னும் இன்னும் மரியாதை அதிகமாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய பரிமாண வளர்ச்சின்னு சொல்லலாம். அந்த நான்கிறதுக்கு இதுதான் என்னோட ஒரு தளிராக இருந்து இப்போ மரமாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அது வந்து கனியாக பல பேருக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் அந்த நான் வந்து நிறைவு பெறணும் அப்படிங்கிற மாதிரி. நன்றி. அருமை அருமை அஜித். அப்படியே எங்களுக்கு எங்க கண்கள் முன்னாடி அப்படியே நீங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு படம் போல பார்த்தது போல ஒரு உணர்வு இருந்தது. அப்பாவோடு இருந்து நீங்கள் அப்பாவாக இருந்து இருக்கின்ற நிலை என்பது ரொம்ப சிறப்பா இருந்தது. நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் கற்றுக் கொடுக்க எப்போதுமே தயாராக இருக்கும் வாழ்க்கை. அது போல வந்து ரொம்ப நன்றாக இருந்தது. எங்களுக்கும் எங்களுடைய தந்தையை நினைவுபடுத்தியது. நாம் தந்தையாக இருக்கும் பொழுது நமக்கான பொறுப்புகளை நினைவுபடுத்தியது. அந்த பொறுப்பு என்று சொன்னதனால் அது சார்ந்த கேள்வியையே திரு மோகன்ராஜ் அவர்களுக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நான் பல பொறுப்புகளை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. பல பொறுப்புகளை வைத்திருக்கிறோம். பல பொறுப்புகளை நம்ம அடைந்து நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி பார்க்கும் பொழுது மோகன்ராஜ் பார்த்த அந்த பல பொறுப்பாளி, நான் அந்த பொறுப்பாளிகளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பொறுப்புகளை வகித்திருக்கிறீர்கள்? அதாவது வேலை நிமித்தமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. பல்வேறு நிலைகளில் உங்களை பற்றியே நீங்களே வந்து முடிவெடுத்து சொல்லலாம். என்னென்ன மாதிரியான பொறுப்பாளி, நான் பொறுப்பாளி என்கின்ற பார்வையில் மோகன்ராஜ். மகேந்திரன் அவர்களே, பொறுப்பே இல்லாத பொறுப்பாளியாக பல வருடங்கள் இருந்திருக்கிறேன் என்று பின்னர் தான் தெரிந்தது. நான் குழந்தையாக இருந்தபோது, பள்ளிக்கு சென்றபோது, கல்லூரிக்கு சென்றபோது கூட பொறுப்பென்று எனக்கு எதுவும் இருந்ததில்லை. கல்லூரி படிப்பு முடிந்தபின் ஒரு வேலை நிமித்தமாக ஒரு வேலைக்கு சேர்ந்த பின் தான், கல்லூரி பேராசிரியராக சேர்ந்த பின் தான் எனக்கென்று ஏதோ பொறுப்பு இருக்கிறது என்று நான் உணர ஆரம்பித்தேன். அதனால் முதல் பொறுப்பாளியாக நான் செய்த முதல் வேலை கல்லூரி பேராசிரியர். என் அம்மா எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கிறது. நான் முனைவர் பட்டத்திற்காக பயின்று கொண்டிருந்த போது இரவெல்லாம் வேலை செய்து கொண்டிருப்பேன். என் அம்மா கண்களில் தண்ணீர் தாரை தாரையாய் வரும், இப்படி கஷ்டப்பட்டு என் குழந்தை படிக்கிறதே என்று. அப்போது நான் வாக்களித்திருந்தேன், இதுதான் படிப்பின் உச்சம், இனிமேல் நான் படிக்க மாட்டேன் என்று. பேராசிரியராக ஆனபின் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டியிருந்தது. அதை பார்த்ததும் என் தாய் சொன்னால், நீ படிப்பின் உச்சத்திற்கே போய்விட்டாய் என்று சொன்னாய், இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறாயே என்று சொன்னார். அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் படிப்பது மாணவனாக படிப்பது ஒரு முறை, ஆனால் நீங்கள் பேராசிரியராக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அதையே நீங்கள் 10 முறை படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி பொறுப்பு இருந்தது. பின்னர் எவரோ கண்டுபிடித்ததை எத்தனை வருடங்கள் சொல்லிக் கொடுப்பது, நாமும் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பேராசையோடு ஆவலோடு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில்
வந்து சேர்ந்தேன். 23 வருடங்கள் ஓடிவிட்டது. பல்வகை பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். சில நாட்களுக்கு முன் என் குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்றேன். இதற்கெல்லாம் பின்தான் தெரிந்தது, இந்த பொறுப்புகள் எதுவும் பொறுப்புகள் அல்ல. இவையெல்லாம் மோகன்ராஜ் என்ற ஒரு பிம்பத்தை நானே உருவாக்கி அது சுமந்த பொறுப்புகள். இந்த பொறுப்புகள் எல்லாம் உங்கள் முன்னால் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவை நிமித்தம் வந்த பொறுப்பு. ஆனால் நான் யார் எனும் கேள்விக்கு இன்னும் எனக்கு பதில் தெரியவில்லை. நான் இருக்கும்போது எனக்கு பொறுப்புகள் எதுவும் இல்லை என்பது புரிய ஆரம்பித்து விட்டது. இந்த பொறுப்புகள் எல்லாமே நான் உருவாக்கி கொண்ட இந்த மோகன்ராஜ் எனும் பிம்பத்துக்கான பொறுப்புகள் என்று புரிய ஆரம்பித்திருக்கிறது. ஆதலால் அந்த பொறுப்புகளில் இருந்து விலகி நான் யார், எனக்கென்ன பொறுப்பு என்று யோசிக்கும் தருவாயில் இன்று இருக்கிறேன். நன்றி மகேந்திரன். அருமை அருமை அருமை. எங்களுக்கும் கூட மோகன்ராஜ் யார் என்பதை பற்றிய ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கூட கிடைத்தது என்று சொல்லலாம். மிக சிறப்பு. உங்களுடைய தமிழ் நயம் எங்களுக்கு தெரியும். அதை சொல்கின்ற விதத்தில் எந்த அளவு சுவைப்பட சொல்வீர்கள் என்பதும் தெரியும். அந்த தமிழ் அப்படியே தளிராக இருந்து அப்படியே பல்வேறு வகையில் அந்த கடந்ததை மிக அருமையாக பார்த்தோம். நல்லது, நன்றி. இப்போது அந்த இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம். இந்த சுற்றில் முதலாக அழைப்பது கீதா அவர்களை. உங்களுக்கு எப்போதும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பல வகையில பார்த்திருப்போம். ஒரு திரைப்பட பாடலோட சில வரிகளா இருக்கலாம், அல்லது நமக்கு யாராவது சொன்ன ஒரு பொன்மொழியாக இருக்கலாம். நம்மளை ரொம்ப அசைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பயணிச்சுக்கிட்டே இருக்கும், அல்லது அது பத்தி யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது போன்ற நீங்கள் யோசித்த ஒன்று, அது சார்ந்த பதிவுகள், பார்வைகள். நல்ல கேள்வி. நம்ம எல்லாருமே திருக்குறளை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதில் நிறைய பாதிப்புகள் நமக்கு இருக்கிறது. முதல்ல அஜித் சொன்ன மாதிரி நான் எப்பொழுதுமே அந்த வார்த்தை தொழிற்பயிற்சிகள்லாம் நிறைய செய்யும் போதெல்லாம் நான் எப்போதுமே சொல்லுவேன், பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் புத்தகங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் எங்கள் மொழியில் இருக்கின்ற திருக்குறளில் இல்லாத ஒரு விஷயமே இல்லை என்று எடுத்து கூறி அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறுவது என்னுடைய வழக்கம். அதனால் எனக்கு திருக்குறளின் பாதிப்பு நிறைய இருக்கின்றது. ஆனால் அதில் எல்லாம் இந்த சொல்வேந்தர் என்ற இந்த நிகழ்ச்சியினால் நான் சொல்கின்றேன், வார்த்தைகளை பத்தி திருவள்ளுவர் சொன்னது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, இதை செய்தால் எதற்கு நமக்கு பயன்படும், இதனால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் என்று நினைத்து நிறைய செய்திருக்கின்றேன். பட் எல்லா திருக்குறள்களையும் மிக சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு மிகவும் தாக்கம் ஏற்படுத்திய திருக்குறள் என்றால், தீனா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்ட வடு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு எளிதாக நம்ம வார்த்தைகளை சொல்லிவிட்டு போயிடும். சில பேர் கோபமாக இருக்குது, எனக்கு கோபம் வரும்போது எனக்கு கண்மண் தெரியாது, இதை வேணாலும் நான் கூறிவிடுவேன் என்று கூறிவிடுகின்றார்கள். பிறகு வருந்தலாம், ஆனால் கொட்டிய வார்த்தை தான், அதை எடுக்க முடியாது. அது நிர்வாகத்தில் இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், நண்பர்களுடன் இருக்கட்டும், அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. நிறைய பேர் என்னை சொல்வாங்க, நீ என்ன சாமியாரா, நீ ஏன் உனக்கு கோவமே வரமாட்டேங்குது, எப்போ நீ சிரிச்சுட்டே இருக்க, உள்ள உனக்கு கோவம் வராதா? மனிதர்கள் என்றால் கோவம் வரும் கண்டிப்பாக, ஆனா அதை வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா அதை வெளிப்படுத்தி விட்டோம் என்றால் திரும்பி எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசினால் அது மற்றவர்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என்று நான் புரிந்து கொண்டதினால், அந்த சொல்லுடைய வலிமையை புரிந்து கொண்டு அதை எப்படி செய்ய வேண்டும் என்று திருக்குறள் சொல்லியதை நான் ஓரளவுக்கு பின்படுத்துகின்றேன் என்று நினைக்கிறேன். அருமை அருமை. அந்த சொல்லின் வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது, அதுவும் அந்த திருக்குறளிலிருந்து எடுத்துக்கொண்டு அது உங்களை அப்படியே உங்களோடு நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த திருக்குறள் கேட்டதிலிருந்து அதை நீங்க எப்படி மற்றவர்கள் உங்களை பார்க்கிறார்கள், அந்த கோபமில்லாத தன்மையோடு நீங்கள் எப்படி உருவாக்கிக்கிறீங்க, அந்த மாதிரி அருமை அருமை. ஒரு சொல்வார்கள், ஒரு சொல் வெல்லும், இன்னொரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். அது போல சிறப்பான ஒரு பகிர்வு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வினா நமது அஜித் அவர்களுக்கு. இந்த சொல்லரங்கம் போல் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. அஜித் அவர்களுக்கு நம்ம நிறைய மனிதர்களை பார்த்திருப்போம். ஆனா அந்த மனிதர்களை பற்றி அதிகமா பேசுனதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஆனா அவர்கள் நம்மோடு வந்து வந்து போவார்கள். அது சின்ன வயதுல சந்தித்த மனிதர்களா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அது போன்ற அஜித் நான் சந்தித்த அந்த மனிதர். நான் சந்தித்த மனிதர். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மனிதர்களை நம்ம சந்தித்திருக்கோம். நம்ம பள்ளி காலத்துல சில நண்பர்கள் இருப்பாங்க. நாம நினைப்போம், இவங்கெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோட நண்பர்களாகவே இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அது ஒவ்வொரு கட்டம் போகும்போதும் புது புது உறவுகள் வரும், புது நண்பர்கள் வருவார்கள். ஆனால் அது மாறிக்கொண்டே தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பரிமாணத்திலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் சிலரை முன்மாதிரியாக எடுத்து நம்ம செய்வோம். சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து பெரிய ஈடுபாடு எல்லாம் இருக்காது. ஆனா ஏதோ ஒருவர் வந்து ஒரு உற்சாகத்தையும், உந்துதலையும் குடுப்பாங்க. இவங்கலாம் இவ்வளோ பண்றாங்களே! நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இங்க நான் டேம்பாக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்ப இங்க ஒரு தமிழ் பள்ளியை நிறுவிய முஹிதீன் நம்ம ஒருத்தர் இருக்காங்க. அவங்க குடும்பமே அதுக்காக உழைச்சாங்க. அவர்கள் மனைவி, அவர் எல்லாருமே வந்து அந்த சனிக்கிழமை அவங்க குழந்தைகளை பார்ப்பதை விட இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது. அப்போதான் நினைச்சேன், இவங்கெல்லாம் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம பண்றாங்க. நாம ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பித்தது தான் அந்த பள்ளியில் கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்து, இந்த வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தின் தலைமை பொறுப்புல நான் இருக்கேன். அப்போ இவர்கள் எல்லாம் வந்து நம்ம சற்று தூரத்துல இருந்தே பார்த்துட்டு, நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறத விட, இவர்கள் எல்லாம் நம் மனதில் ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறார்கள். அ நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். இவ்வளவு செய்யும்போது நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நமக்கு அப்படி நிறைய உந்துதல்கள் பண்ணியிருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. சில அ ஆசிரியர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. அவர்களோட நாம வந்து ரொம்ப நெருங்கி பழகி இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் ஒரு நமக்கு நம் மனதில் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் நேர்மையாலோ, அவர்கள் நடவடிக்கைகளாலோ, அவர்களுடைய அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு இங்க இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர்களோடு நான் நெருங்கி பழகி கொண்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நன்றி. அருமை. என்ன மாதிரியான ஒரு வரமான ஒரு பொழுது. நான் என்னுடைய வரிகளில் சொல்வது ஒன்று, ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு வரம் என்று. இது போன்ற நம்மிடம் வரமாக சில மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கையில் வருவார்கள். அது போன்ற அந்த ஒரு பகிர்வை பகிர்ந்ததற்கு நன்றி. சிறப்பு சிறப்பு. இந்த ஒரு இனிய சுகந்த நினைவுகளோடு மோகன்ராஜ் அவர்களுக்கான ஒரு கேள்வி. எப்படி உடனடி பேச்சு என்பது மாதிரியே நானே இப்போதுதான் உடனடி தலைப்பை தயாரித்துக் கொண்டு அந்த வகையில் உடனடியாக மோகன்ராஜ் அவர்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆஹ், புத்தகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பணியை நிகழ்த்தும். அதை நம்ம வந்து ஒரு உள்ளத்துக்குள் ஒரு உழவு நடத்தும் என்று கூட சொல்லலாம். அது போன்ற உங்களை உழவு செய்த ஒரு புத்தகம் எப்போதுமே அந்த ஒரு புத்தகத்தின் அது கொடுத்த அந்த தீரங்கள், அது கொடுத்த அந்த வீரம் என்பது உங்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கும். அதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் இது எந்த புத்தகம்? எனக்கு வைரமுத்துவின் கவிதை தொகுப்புகள் அதிகம் பிடிக்கும். அதில் தண்ணீர் தேசம் என்னை மிகவும் பாதித்த அது கதையாகவே எனக்கு படவில்லை. தமிழ் ரோஜா என் கண்முன்னே நிற்கிறாள். அந்த கடல் பரப்பும் அதில் தமிழ் ரோஜாவின் இப்பொழுது இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்திய கொடி இருக்கும் கப்பல் மற்ற கப்பல்கள் எவையும் தாண்ட முடியாத அந்த ஹொர்மூஸில் தமிழ் கப்பல் நகரும் போது எனக்கேனோ தமிழ் ரோஜா அதற்குள் இருக்கிறாள், அவள் நகர்த்தி கொண்டே போகிறாள் என்பது போன்ற பிரமையை உருவாக்குகிறது. அப்படி ஒரு தமிழ் ரோஜாவை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. இருப்பினும் வார்த்தை வண்ணங்கள் தீட்டி அதை என் எண்ணத்தில் இன்றளவு வைத்திருப்பது ஒரு சாதனை தான். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி வைரமுத்துவின் கர்வம் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, தவறென்று தோன்றி இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு அது பிடித்திருக்கிறது. கவிராஜன் கதையில் கவிப்பேரரசு ஒரு வரி எழுதியிருப்பார். எங்கோ மாடு மேய்த்து கொண்டும் புல்லறுத்து கொண்டும் இருந்த எனக்கு
கவிராஜனின் கதை எழுத கிடைத்தது பெரும் பாக்கியம்தான். ஆனால் அவனுக்கும் தானே என்று ஒரு வரி எழுதியிருப்பார். அது இன்றளவும் என்னை தைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி காலம் தாண்டி எப்படி அஹ், கீதா அவர்கள் சொன்னார்களோ, நாவினால் சுட்டபுண் உள்ளாரும், தீயினால் சுட்டபுண் உள்ளாரும், நாவினால் சுட்டபுண் ஆறாது என்று. ஆனால் வரிகளாக சிந்தனைகளை புத்தகத்தில் வடித்து அதை நம் மனதில் படிய வைக்கும்போது அவை மறையவே மறையாது என்பதற்கு இவை எடுத்துக்காட்டு. அப்படி அற்புதமான வரிகளை தந்து அற்புதமான ஒரு கதையை தந்ததால் அந்த தண்ணீர் தேசம் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் முதலாக பாரம்பரியத்தை பற்றியும் தமிழக கலாச்சாரத்தை பற்றியும் எழுதிய ஒரு கவிதைக்கு பரிசாக கிடைத்த புத்தகம் அது என்பதால் அது இன்னும் எனக்கு அதிகம் பிடிக்கும் என்றே சொல்ல வேண்டும். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிச்சயமாக அந்த தண்ணீர் தேசம் வாசித்த அந்த நாள் நினைவுகளை அப்படியே நீங்க என்னோட அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. தண்ணீர் தேசத்தை பற்றி நினைக்கும் பொழுதே நிச்சயமாக அந்த ஓவியாவும் கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. அது போல நீங்கள் அதை ரொம்ப ரசிச்சு 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 நீங்க படிச்சிருக்கீங்க. அதை வந்து எங்களோட ரொம்ப அருமையா வந்து படிச்சீங்க. அது அந்த தமிழ் ரோஜா, அது வந்து இப்போது இருக்கின்ற போர்க்கால சூழலில் வந்து அதை பார்க்கின்றது, இது போல பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. அருமையான ஒரு பேச்சு. சிறப்பு. தமிழ் தளிர் தொடர்ந்து நிகழட்டும். இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான இந்த ஒரு சுற்று, 2 சுற்றுகளிலும் நல்ல நல்ல உரைகள் வந்து நம்மோட விழுந்தது. அடடா, இது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தால் கூட நல்லா இருக்குமே என்று நினைத்தாலும் நேரத்தின் அருமை கருதி இந்த சுழல் சுற்றை இப்போதைக்கு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் செல்வேந்தர் அவர்களுக்கு. நன்றி மகேந்திரன் அவர்களே. அருமையான கேள்விகள், எல்லோரையும் வந்து சிந்திக்க வைக்கின்ற கேள்வியாக இருந்தது. எளிமையாகவும் இருந்தது. எல்லாரும் பேசுறது மாதிரி யோசிக்கிற மாதிரி இல்லை, பேசுற மாதிரி இருந்துச்சு. அருமையான கேள்விகள். நன்றி. மோகன்ராஜ், நேர கணக்கீடு எல்லாருமே இன்று நேர கணக்கீட்டாளர் சரியாக நேர கணக்கீடு சொல்லவில்லை என்பதால் நீங்கள் பெரிய மனது செய்து 2 நிமிடத்தை சற்று தாண்டியவர்களையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கீதா அவர்கள் 2 முறையும் 2 நிமிடத்திற்குள் முடித்து விட்டார் சரியாக. நானும் நீங்களும் சற்று அதிக நேரம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். அதனால் இன்று அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன். அப்படி என்றால் அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். இன்று வாக்கு மகேந்திரன் வந்து அவர்கள் நிகழ்த்தி மகேந்திரனுக்கே அனுப்பிடலாம் எல்லாருமே. அனைவருமே தனிச்செய்தியாக மகேந்திரன் அவர்களுக்கு மகேந்திரனுக்கு அனுப்புங்கள். அனுப்புங்க. முதல் சுற்று, 2வது சுற்று 2 இதுலயும் தனித்தனியாக அனுப்பிடுங்க. எனக்கு அவர் பேர் வர மாட்டேங்குது. மகேந்திரன் பெரியசாமி, அத மைனஸ் ஐபோன்ல இருக்கு. அதான் ஒன்று சொல்வார்கள் ஆங்கிலத்தை சொல்லும் பொழுது, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு. அதுக்காகவே நம்ம டோஸ் மாஸ்டர்ல அந்த வண்ணங்கள் இருக்கின்ற அட்டையை காட்டுவதோ அல்லது அதோடைய பின்னணி காட்டுவதோ. ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியலையே. அதில் 2 என்று இருக்கும் இடத்தில் குழுவுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் இழுத்தால் அவர் தனி அதான் பெயர் குழு வரும். தெரியுது. அதில் இருக்கும் குறியை நீங்கள் இழுத்தால் அதில் மற்ற பெயர்களும் தென்படும் உங்களுக்கு. மகேந்திரன்ஸ் ஐபோன் என்பதே அவருக்கு தனிச்செய்தி அனுப்ப வேண்டிய குறியீடு. அதான் போன முறை பண்ணேன், இந்த தடவை ஏன் தெரியலையே. அதில் போய் நியூ சாட்னு ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு அப்படியே நீங்க கூட மொழி கொடுக்க. இப்போது எனக்கு இப்பதான் வருது, இது பார்க்குறேன் சேட்ல. அவர் அனுப்பிய செய்தியில் நீங்கள் திருப்பி அனுப்புவதுதான் சுலபம். அவர் அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னார். பார்க்குறேன். வந்து அடுத்த கட்டத்துக்கான மதிப்பீட்டுக்கு போகலாம். 3வது கட்டம். இன்றைய பொது மதிப்பீட்டாளர் மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். வாங்க மோகன்ராஜ். நன்றி அஜித் அவர்களே.
இன்று பொது மதிப்பீட்டில் முதல் தனி மதிப்பீடு முடித்துவிட்டு இலக்கண ஆசான் வேலையை முடித்துவிட்டு கடைசியாக பொது மதிப்பீட்டுக்கு செல்லலாம் அல்லவா? சரி. முதலில் தனி மதிப்பீடு. இன்று மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் பெரியதொரு தலைப்பை எடுத்து வந்து மிகப்பெரியதொரு கருத்தை நம் முன் வைத்தார் என்றே சொல்ல வேண்டும். நிகழ்கணத்தில் எனக்கும் இதென்ன புதிர் போன்று இருக்கிறதே என்று தோன்றியது. ஆனால் செயற்கரியசை என்று ஆரம்பித்து நிகழ்கணத்தில் நில் என பசுமரத்தானியில் பதித்தது போல் தளிர்களை தாண்டி தவழ்ந்து வந்து மரமாக ஓங்கி வளர்ந்து அசைந்தாடிய விதமே அருமை என்று சொல்ல வேண்டும். மிக அருமையாக சொல்லியிருந்தார். இதில் தமிழ் விளையாடியது மட்டுமல்லாமல் தத்துவங்கள் விளையாடியது என்றே சொல்ல வேண்டும். அளப்பரிய சாத்தியக்கூறுகள், எல்லாமே வாய்ப்புகள் தான். அதை பார்வையில் இருக்கிறது வாழ்க்கை என்று மிக அருமையாக அந்த பாறை வைத்து விளையாடிய விதம் தமிழ் புலமையை கொண்டு வந்திருந்தது. நிகழ்காலத்தில் அவர் சொன்ன கருத்தில் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தாற்பயமும் அடங்கி இருக்கிறது. நேற்றைய சிந்தனைகள் உபயோகமில்லை, நாளைய சிந்தனைகள் உபயோகமில்லை. அதை பற்றி நினைக்கும் நேரம் அத்தனையும் வீண். நாளைய பற்றிய எதிர்பார்ப்புகளும் நேற்றைய பற்றிய கனவுகளும் உங்களுக்கு உபயோகப்பட போவதில்லை. கீதையின் சாரத்தை 4 நிமிடங்களுக்குள் நமக்குள் கொண்டு வந்து சேர்த்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் இங்கே கோட்டை விட்டார் என்று மேலோட்டமாக பட்டுக்கோட்டையாரின் பாடல் போல் ஆரம்பித்து விழித்துக் கொள்வது என்பதற்கான உள் அர்த்தத்தையும் விளக்கினார். விழித்துக் கொள்வது என்பது தூங்காமல் இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கை விழிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் சித்த நிலையிலும் கூட அசையாமலும் கூட விழிப்பாக இருக்கலாம் என்று சொல்லியிருந்தார். உங்களுக்கு 60,000 80,000 வரை சிந்தனைகள் எழலாம். ஆனால் அந்த சிந்தனையற்ற நிலையை நீங்கள் அடைவதுதான் உங்களுக்கு நிகழ்காலத்தில் நிகழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மா இருத்தல் தான் சுகம் என்பதை சுமையில்லாமல் சுகமாக எடுத்து வந்து நமக்கு சொல்லியிருந்தார். அந்த நேரத்து நியாயங்கள் பற்றி அருமையாக சொல்லியிருந்தார். நியாயம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் அது சரியாக தோன்றும். அந்த கோணம்தான் முக்கியம். உங்களுக்கு தவறாக தோன்றும் விஷயங்களை செய்தவரை குற்றவாளி என்று நினைப்பதை விட்டுவிட்டு அவரின் கோணத்தில் அது சரியாக இருந்திருக்குமோ என்று ஒரு நிமிடம் யோசித்தால் குற்றங்களும் குறையும், குற்றவாளிகளும் குறைவார்கள் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை சரியாக கொண்டு வந்து சேர்த்திருந்தார். ஆப்பிள் விழுந்தது கூட நிகழ்காலத்தில் நியூட்டன் இருந்ததால் தான் உங்களுக்கு புவி ஈர்ப்பு விசையே கிடைத்தது. உங்களுக்கு ஈர்ப்பு விசை இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிகழ்காலத்தில் நிகழுங்கள் என்று முத்தாய்ப்பாக முடித்திருந்தார். தளிர் என்ன, மரமாகவே சிந்தனைகள் வந்து விழுந்தது. மிக அருமையான நிகழ்காலத்தில் நிகழ் உரையை மகேந்திரன் ஆழ்த்தியிருந்தார் என்றே சொல்ல வேண்டும். மிக்க நன்றி மகேந்திரன் அவர்களே. இது தனி மதிப்பீடு. தொடர்ந்து அவரே அசத்தியிருந்தார். அவ்வப்போது வந்த சிந்தனைகளை சொன்னது போல் தெரியவில்லை. நான் அதற்கு பின்னால் என்ன வரும் என்று ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்க சொல்லி அவர்கள் அது பற்றி பேச சொன்னதும் அருமையாக இருந்தது. மிக நல்ல தலைப்புகள். பேசியவர்களும் அஜித் சொன்னது போல புகுந்து விளையாடி இருந்தார்கள். யோசித்து பேச வேண்டிய அவசியமே இல்லாதது போன்ற தலைப்புகள். முதலில் கீதா அவர்களும் மிக அருமையாக ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஆரம்பித்திருந்தார். முதலாக தளிர் என்று கொடுத்த வார்த்தைக்கு ஒரே வார்த்தையில் 2 முறை பயன்படுத்தியதாக நான் கணக்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே தளிர்கள் என்று 2 பேரனோ பேத்திகளையோ சேர்த்து தளிர்கள் என்று சொல்லியிருந்தார்கள். நிர்வாக தலைவியாக இருந்து எப்படி பாட்டியாக மாறி பரிணாம வளர்ச்சியின் போது நாம் பொறுப்புகளை மாற்றிக்கொண்டே போகிறோம். ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அப்பால் நான் யாராக இருக்கிறேன், எதுவாக என்ற முதல் சுற்றும் சரி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டபடு என்ற வார்த்தை பிரயோகம் எப்படி வதைக்கும் மற்றவர்களை. நீங்கள் வார்த்துவிட்டு நகர்ந்து விடுவீர்கள், ஆனால் அந்த வார்ப்புகள் மனதில் பதிந்து
அது அது ஒரு ஆழ்ந்த இரங்கலை ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆதலால் அத்தகைய வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதில்லை. மனிதர்கள் என்றாலே கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் நான் மகானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ முயன்று கொண்டிருக்கிறேன். அப்படி நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நீங்களும் என்னை முயற்சி செய்ய வேண்டும். கேட்பார்கள், நான் மகான் இல்லை என்று தான் கூறி உள்ளுக்குள் எனக்கு கோபம் வந்தாலும் கோபமே வெளியில் வராதா காட்டுவதில்லை. என்று கேட்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி அவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தை மட்டுமல்ல, என் நான் வாழ்க்கையும் மகான் அப்படி இல்லை. என்று மிக அருமையாக சொல்லியிருந்தார். அஜித் அவர்கள் மகேந்திரன் சொன்னது போல் அப்படியே எங்களை கைப்பிடித்து வா தம்பி என்று கைகோர்த்து கொண்டு வாழ்க்கையூடே எங்களை அவரின் வாழ்க்கை சாலையில் எங்களை பயணிக்க வைத்த அனுபவம் மிக அருமையாக இருந்தது. என் தந்தை இன்றில்லை, நான் தந்தையான பிறகுதான் என் தந்தைக்கு நான் ஏற்படுத்திய வழிகள் தெரிந்தது. என் மகன் எனக்கு, என் பிள்ளைகள் எனக்கு வழி ஏற்படுத்தும் போதுதான் என் அப்பாவை நான் எப்படி கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் என்று தெரிந்தது என்று மிக அருமையாக சொல்லியிருந்தார். அது ஆழ்ந்த சிந்தனைகளை, அழுத்தமான சிந்தனைகளை மிக அழகாக பதிவு செய்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும். 2 முறை பேசிய போதும் அவர் மொய்தீனை முன்கொணர்ந்தது மிக அருமையாக இருந்தது. அந்த தமிழ் பள்ளியை பார்க்கும் போதெல்லாம் நாம் ரஜினிகாந்த் திரையில் வருவார், சிங்கம் வரும், புலி வரும், அதுபோலெல்லாம் தமிழ் பள்ளி பார்க்கும் போதெல்லாம் மொய்தீன் பின்னால் வருவதை மிக அழகாக லாவகமாக கையாண்டு எடுத்து வந்து சொல்லியிருந்தார். அப்படி எங்கு வேண்டுமானாலும் நமக்கு சிந்தனைகள் எழலாம், எவரை பார்த்து வேண்டுமானாலும் நாமும் இதை செய்ய வேண்டும் என்று எழலாம். அப்படி எனக்கு அவரை பார்த்து எழுந்தது. எழுந்தது அன்றோடு அழிந்தது என்று இல்லாமல், நான் அதனால் எழுந்தேன், இன்று நான் அந்த பள்ளியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொன்னார். மிக அருமையான ஒரு பதிவாக இருந்தது. அதை முடிந்தவுடன் நம் மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் சொன்னார், ஒவ்வொருவரும் ஒரு வரம் என்று. பார்வையில் தான் இருக்கிறது, அவர் பார்த்திருக்கிறார், அதனால் நம்மை அப்படி வார்த்திருக்கிறார். மிக அருமையான கூட்டமாக இருந்தது. அத்துணை பேரும் மிக அருமையான தமிழ் வார்த்தைகளை பிரயோகித்திருந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். தளிரிடும் வார்த்தையை என்னை தவிர எல்லோரும் பயன்படுத்தி இருந்தார்கள் என்பது மிக 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 அருமையான விஷயம். கீதா அவர்கள் 7 முறையும், மகேந்திரன் அவர்கள் 10 முறையும், அடுத்து அஜித் அவர்கள் 2 முறை குறித்திருக்கிறேன், அதற்கு மேலும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆக அனைவருமே அந்த வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்தி இருந்தார்கள். மிக அருமையானதொரு கூட்டம், அற்புதமாக நடந்தேறியது. அனைவருக்கும் நன்றி. மிக 3-4 நபர்கள் என்றாலும் மிக அருமையான கூட்டமாக இருந்தது. மெய்நிகர் மேடையை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் அஜித். நன்றி. அருமையான மதிப்பீடு. முன்னாடி ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி எல்லாம் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் எப்படி கூட்டத்தை நடத்துவது என்ற ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அப்படி இல்லை, 3 பேர் இருந்தாலும் நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதனால இனிமேல் எத்தனை பேர் வந்தாலும் நாம் நடத்த தான் போகிறோம். அது வந்து அதுவும் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. 2 சுற்றுகள் இருந்தாலும் இது நான் ஒரு கூட்டத்துக்கு வரவில்லை. இப்போ ஜேபி தான் சொன்னார், இது ரொம்ப அருமையாக தான் இருக்கு, 2 சுற்று போச்சு, 3 சுற்று கூட போகும் அப்படின்னு. இது எல்லாரும் மனம் விட்டு பேசுறது மாதிரியான இது ஒரு தயார் பண்ணி வராம அவர்களுடைய சிந்தனைகளை இங்கே சொல்லும்போது இன்னும் அது கொஞ்சம் நம் உள்ளத்தை தொடுகிறது. அதே மாதிரி அது அருமையாக இருக்கிறது. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்தை அடுத்த கூட்டம் இல்லை வரை இல்லை, இன்னும் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை முடியவில்லையா? அஜித் ஓ, அவர்கள். மகேந்திரன் அவர்கள் வெற்றியாளரை அறிவிக்கலாம். வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக மகேந்திரன் அவர்களை வாருங்கள். நல்லது சொல்வேந்தர்கள் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம். ரொம்ப சுவையாக இருந்தது ஒவ்வொன்றுமே. அதுவும் நமது 3வது பகுதியில் ஒவ்வொருவர் பேசியதையும் அப்படியே உணர்ந்து அதை நமக்கு அப்படியே அருமையாக தொகுத்து கொடுத்த மோகன்ராஜ் அவர்களுக்கு நன்றி. நிச்சயமாக அவருடைய தமிழுக்கு நம்ம எல்லோருமே பெரிய விசிறிகள் தான். ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல அஜித் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த குறைவான நேரத்தில் ரொம்ப நிறைவான தருணங்கள் என்று சொல்வது போல ரொம்ப அருமையாக இருந்தது. குறைவானவர்களாக இருந்தாலும் நிறைவாக இருந்தது என்று. இதில் 2வது சுற்றில் எல்லோருடைய அந்த முடிவுகளையும் அலசி பார்ப்பதில் மோகன்ராஜ் அவர்கள் 2வது சுற்றுக்கும் முதல் சுற்றில்
கீதா அவர்களும் அஜித் அவர்களும் சம வாய்ப்பையும் பெறுகிறார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள், மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. இன்றைய தனி நன்றி. மதிப்பீடு பேச்சின் வெற்றியாளராக மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். மதிப்பீட்டாளராக மோகன்ராஜ் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தல் காலத்தில் இது தேவைதான். போட்டி இல்லாமல் வெற்றி. அப்போது அந்த ஆங்கில வார்த்தை புரியாம இருக்கும். அன்ன போஸ்ட் அந்த போஸ்ட். என்னடா சாப்பாட்டுக்கு இதுக்கு எப்படிடா சம்பந்தம்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் இல்ல இது ஒரு ஆங்கில வார்த்தை என்று புரிந்தது. எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வருது. எப்பவுமே ஏதாவது பரிசு வாங்கின்னு வந்தா பள்ளியில இருந்து அவர் கேட்பார், எத்தனை பேர் போட்டியிட்டார்கள். 2 பேர் தான் இருந்து 2வது பரிசு வாங்கி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிடம் அந்த கூட்டத்தை ஒத்திவைத்து விட்டு பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம் எல்லோருக்கும்.